மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சாலை ஓரம் ஆதரவற்ற நிலையில் கிடந்த சுமார் 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி கிடந்துள்ளார். இதுகுறித்து தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் மகாதேவன் என்பவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த அவர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்த தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா அம்மாச்சித்திரம் சோழநகர் சிவன் கோவில் வீதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரின் அம்மா சரோஜா என்பது தெரியவந்தது. இதுகுறித்து அவரது மகன் மாரியப்பன் அவரது மனைவியுடன் வந்து அறக்கட்டளை நிறுவனர் மகாதேவன் மற்றும் அவரது மனைவியுடன் சேர்ந்து அவரது தாயாருக்கு முடி திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து பின்னர் மயிலாடுதுறை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு காவல்துறை உதவி ஆய்வாளர் முன்னிலையில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து அறக்கட்டளை நிறுவனர் மகாதேவன் கூறுகையில் கடந்த 5 வருடங்களாக சாலை ஓரங்களில் ஆதரவற்ற முதியோர்களை அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பது, காப்பகத்தில் சேர்ப்பது, ஆதரவற்ற நிலையில் சாலை ஓரங்களில் யாசகம் எடுப்பவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது, ஆதரவற்ற இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வது உள்ளிட்ட உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்து வருகின்றோம் என்றார். மயிலாடுதுறை நகராட்சி ஸ்கூல் அருகில் ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி அம்மா வந்து உடல்நலம் சரியில்லாமல் கிடக்குறாங்க, யார் என்னன்னு தெரில, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தகவல் கொடுத்துருந்தாங்க. முடி திருத்தம் பண்ணி உள்பாட்டி சக மனிதனாக மாற்றி மயிலாடுதுறை காவல் நிலையம் முன்னிலையில் அவங்க அம்மாவை வந்து அவங்க பையன்கிட்ட ஒப்படைக்கிறோம். இவங்க தான் அவங்க பையன்கிட்ட ஒப்படைக்கிறோம்.